வணக்கம், ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். இப்போ ஒரு 8.5 ஏக்கர் நிலம் ரோடு பேசுறதுக்கு இதுதான் சொத்து. அந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கு எல் டைப்பில் ஒரு தார் ரோடு வருது. ஏன்னா இவங்க நிலம் எதுலேருந்து வருதுண்ணே? எதுலேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது? இந்த வரப்பு கீழே இருந்து ஆரம்பித்து இந்த எத்தனை சரிண்ணே. இதிலிருந்து அந்த அந்த கண்டு இருக்கு பாருங்க, அந்த பருத்தி செடி இருக்குது. பருத்தி செடி அதுலேருந்து கீழே இந்த தென்னை மரம் வரைக்கும் ஒரு ஆளுது. ஓ, இப்படிடான சைஸில் ஒரு ஆளுது. ஆமாம், ரைட்டு. கீழே இருக்குது ஒரு ஆளுது. அதுக்கு கீழே அப்படி மேலே ஏறிவாங்க. மொத்தம் 8 ஏக்கரா? 10 ஏக்கர் இருக்குது. நாங்கள் அப்படியே அந்த நிலத்தை மட்டும் அப்படியே எடுத்துட்டாங்க. போகிறதுக்கு வாக்கிங் அப்படியே போய் எடுத்துருக்கோம். அப்படியே போங்க. அப்படியே போங்க. கிணறு கிணறு எந்த இருக்குல்லண்ணே? போஸ்ட்டு இதுதான் கிணறு. இந்த 8.5 ஏக்கர் அது 10 ஏக்கர் நெருக்கி வந்துடுது. 8.5 ஏக்கருக்கு மேலே வரும். பசுமாடு ரோட வச்சுருக்காங்க இல்லையா? இது திண்டுக்கல் மாவட்டம் தானே வருதா? தேனி மாவட்டம். இதா? இது திண்டுக்கல் மாவட்டம், தேனி பார்டரு. அப்படி தானே? தேனி ஒட்டியே இருக்குது, ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்துடுது. விராலிப்பட்டி கிராமமாக எந்த கிராமம்? சரி, கோட்டார்பட்டி கிராமம் வந்துடுது. கிணறு இது. அங்கே வாங்க, கிணறு பார்க்கணும்னா அப்படி துண்டாப்பாங்க. எட்டரை ஏக்கரு 15 லட்ச ரூபா சொல்கிறாங்களாக்க ஏக்கரு. பேசிக்கிறலாம்ல? அக்யூரேட்டாக கேட்குறாங்க. அக்யூரேட்டாக கண்டிஷனாக 15 கேட்குறாங்களா? சரி சரி சரி. இப்போ நம்ம கூட குறைக்க வேண்டியதில்லை. ரேட்டு அதுதான். கிணறு செடியெல்லாம் எடுத்து விடணும், தண்ணி பிரச்சனை கிடையாது. சுற்றி மட்டும் இது பண்ணி விடணும். இது ஒருத்தர் பங்கா? இது ஒருத்தர் பங்கு. மொத்தம் 3 பேர் பங்கு, அண்ணன் தம்பியா? எத்தனை பேர் பூரா வாரி செட்டிப்பேட்டு எல்லாம் வச்சுருக்காங்களான்னு கேட்டுங்க. அதை மட்டும் கேட்டுக்குங்க. இந்த நிலம் இந்த 8.25 ஏக்கரும் சேர்ந்து இது 2 ரோடு ஏரியா ஜாஸ்தி. பக்கத்தில் இருக்க நிலமாக இருக்க உழுது போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ஒரு செவியேறு மண், நல்ல சிகப்பு கலரில் இருக்க செம்மண். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நிலத்துக்கு இங்கே இந்த ரோட்டில் இருந்து தான் நம்மளுக்கு எலிவேஷன் கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் ரோடு இங்கே இந்த மூலையிலேருந்து ஆரம்பிக்குது. குச்சிட்டேரு. ரோடு பேஸு குறைஞ்சது ஒரு 800 அடி 900 அடி வரும். தானா சைஸில் போகிறதுனால நம்மளுக்கு தெரியல. ரோடுக்கு 3 பக்கம் ரோடு வந்துருக்குது. அதாவது நிலத்துக்கு 3 கட் ரோடு கிடைக்கிது. ஒரே ரோடு தான் எல் டைப்பில் திரும்புது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்குது நிலம். இந்த ரோடு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா வத்தலோண்டு போயிடுது.
இடம் பக்கத்தில் தக்காளி போட்டிருக்கேன். இதிலிருந்து தான் நம்மளுக்கு சொத்து. இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படியே போய் அப்படியே அங்கே ட்ரெயின் ஆகுது. ட்ரெயின் ஆகி அந்த வேப்ப மரத்துக்கு போயிடுது. இது முன்னாடி இங்கேருந்து இவங்க ப்ராப்பர்ட்டி ஆரம்பிச்சிருது. நெருங்கி 10 ஏக்கர் வந்துடுன்றாங்க. உறுதியாக 8.25 ஏக்கர் தான் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஆள் ஒன்று 3 ஏக்கர்னாலே 9 ஏக்கருக்கு மேலே வந்துடுது. ஒரு தகப்பனுக்கு 3 பேர். அந்த 3 பேர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து இது. அளந்து அவங்க கல்லு போட்டுக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோன்னு. ரோட்டு வழியே இப்போ போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல எல் டைப்பில் திரும்பிடுச்சு. இது ஃப்ளோர் அவங்க லேண்டு தான். அப்படியே அந்த கம்பு போட்டிருக்காங்க, பயிர் போட்டிருக்காங்க. கம்பு அந்த வீடு கிடையாது, இங்கிட்டு கம்பு தான் நிலம். இப்படியே டைரெக்ஷன் இந்த பக்கம் வந்துடுது நேரம். 15 லட்சம் உறுதியான கடைசி வேலை சொல்கிறாங்க இவங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்கிறது சேலஞ்சாக இருக்குது. ஆனால் இடம் நல்ல இடம், தண்ணி பிரச்சனையே கிடையாது, ரெக்கார்டு பிரச்சனை வராது, நல்ல சொத்து. பக்கத்தில் வத்தலை ஒன்று இருக்குது ஒரு 3 கிலோமீட்டரில். இன்னொரு பாதையில் போனீங்கன்னா தேவதானப்பட்டி காட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க, கொடைக்கானல் ரோடு. அது வந்து 5-6 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 5 கிலோமீட்டரில் வரும். இந்த கம்பெல்லாம் அவங்கள தான். இந்த ரோடு பஸ் நிறையா இருக்குது. இப்படியே போயிட்டு இங்கே சோலார் எண்டு ஆகுதுங்க. அந்த தரிசு போகிற இவங்கள தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸு குறைஞ்சது 700 அடிக்கு மேலே தான் கிடைக்கும். தரிசு போகிற இவங்கள தான். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். தீப்பாக்குள்ள ஒரு சொத்து வந்து தேனி மாவட்டம் பெருளம் தாலுகா உள்ளப்புறம் பக்கத்தில் இருக்குது. 3 ஏக்கர் தென்னந்தோப்பு, பாலை தள்ளிக்கிட்டு இருக்குது. பஸ் போகிற ரோட்டு மேலே. சொத்து பார்த்திங்கன்னா நல்ல சொத்து. 3 ஏக்கர் சேர்ந்து ஒரு வீடோட அடக்கத்தில் சர்வடக்கத்தில் சொல்கிறாங்க. 1.25 கோடி கேட்குறாங்க. ஆனால் சொத்து பெருமானமாக பஸ் ஸ்டாப்போட எப்பயும் போல் எந்த நேரத்தில் வரலாம். வணக்கம். சொத்துக்கு உள்ளே போக போகிறோம். இதை பார்க்குறேன். முதல் கட்ட வீடியோத்தோடு முடிஞ்சது. 2வது கட்ட வீடியோ உங்களுக்கு எடுத்துக்கிறேன்.